உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன லட்சுமி, என்ன அப்படி பாக்குறவ நீ? இந்த தர்மலிங்க இருக்கான் பாத்தியா, அவன் யாருக்கும் எதுக்கும் பயப்படாதவன். உன் மருமவன் என்ன நம்பூதிரிய கூட்டிட்டு வர்றது. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறது யாரு தெரியுமா? யார் வரப்போறா? ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சுவாமிகள். கேள்விப்பட்டிருக்கியா நீயே? அவர் சாதாரண ஆள் இல்ல தெரியுமா? சித்தருக்கெல்லாம் பெரிய சித்தரு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? அவரு அப்படி சீக்கிரம் யார் வீட்டுக்கும் வரமாட்டாராம். ஆனா அவர் வந்துட்டு போனாருன்னு வையே, அந்த வீட்டுல சாக கிடக்குறவங்க கூட எந்திரிச்சு சாமி ஆடுவானா. அம்புட்டு சத்தியாந்தா அவருக்கு. அப்படிப்பட்ட மகானு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா பாருங்க, நாளைக்கு அவரு நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே நம்மள புடிச்ச அம்புட்டு கெடுதலும் காணாம போயிடும். அது மட்டும் இல்லத்தா, அவரு கையில திருநூறு வாங்கி பூசணும்னா 18 சித்தர் கையிலையும் திருநூறு வாங்கின சத்தியம் இல்ல. இப்ப கூட பார்த்தல, எம்புட்டு நேரமானா கால்வழியில உட்கார்ந்து இருந்தேன். அவர் பேரை கேட்ட உடனே கால்வழி எல்லாம் காணாம போயிருச்சுல்ல. நேத்து நீங்க கோயிலுக்கு வந்துட்டு போனதும் அந்த சிவனே உங்க வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லி சொன்னாரு. இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போகாதவன் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அது நாங்க செஞ்ச புண்ணிய சாமி. முந்தா நேத்து ஜோசியக்கார அம்மா சொல்லிட்டு போனதுல இருந்து வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரன் இருக்கான். திருச்சி 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 மலைக்கோட்டை ஈஸ்வரா. மதுரை 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 மாமதுரை மீனாட்சி ஆத்தா. ஜோசியம் சொல்றேன் குறி சொல்றேன்னு இந்த குடும்பத்தையே குழப்பிட்டு போன அந்த குழப்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கு சாமி. ஏன் நாதாரி மாட்டிக்காதரா, இன்னும் அந்த செய்ய வேண்டியது நிறைய இருக்குடா. பழனி 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 பழனிமலை ஆண்டவா, இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை என் ஞானக்கண்ல காட்டப்பா. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் ஏத்துறவனை காட்டாதரா, இன்னும் நிறைய வேலை இருக்குது, மாட்டிக்காதரா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சுவாமி, எங்க மாமனார கண்டத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. நேத்து அவர் நொண்டி அடிச்சார்ல, அந்த மாதிரி நான் எங்கேயாச்சும் போயிட்டு கபடி ஆட்டுமா, அதுல அவங்க தோசை போயிருமா? ஏய், இது பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இது என் அப்பாவோட நம்பிக்கை. இதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விடு குழந்தை, ஏதோ அறியாத பையன் தெரியாம பேசுறான். சாமி, நீங்க சொல்லுங்க சாமி, இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கூவாத சேவல் 2, எல்லாம் ஆடு 20 கிலோக்கு கீழே இருக்கிற மாதிரி 1, 8 மூலம் பட்டு வேட்டி 1, ஜரிக்க போட்ட சட்டை 1, 5 கிலோ ஆப்பிள், 6 கிலோ ஆரஞ்சு, 3 கிலோ மாதுளை, 3/4 கிலோ திராட்சை, ஒரே ஒரு தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம். அப்புறம் இந்த பத்தி சூடெல்லாம் வாங்கி ஒரு தட்டுல வச்சு எனக்கு கொடுத்துருங்க. சரி சாமி, அந்த அம்புட்டியும் நான் வாங்கி கொடுத்தா இந்த கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சிருவேனா? தர்மலிங்கம், இது வெறும் காணிக்கை தான். உனக்கு பரிகாரம் இப்ப சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சாமி. கருவாட்டு ரத்தம் 1/2 படி, காஞ்ச அருகம்புல் சாறு அது ஒரு 1/4 உலக்கு, வேகாத செங்கல் 1, ஊறாத வெந்தயம் 1 கைப்பிடி. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சுக்க. தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி 40 நாளைக்கு நாக்கிலே படாம சாப்பிடு. அப்படி நீ பண்ண இந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிக்கலாம். சாமி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சு கூடாது. கருவாட்டுக்கு ஏது சாமி ரத்தம்? சரி, புல்லு பச்சையா இருந்தா சாறு எடுக்கலாம். காஞ்சு போன புல்லுல இருந்து என்னத்த வரும்? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த கண்டத்துல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. சாமி, என்ன சாமி இப்படி சொல்லி போட்டீங்க? யோ யோ மாமா, அவன் சாமி யாரே கிடையாது, நீ வேற. டேய் டேய் சும்மாரா. தாண்டாலே, உன் புருஷனை கொஞ்சம் சும்மா சொல்லி போட்டேன். யோ, அவன் சத்தியமா சாமி யாரே கிடையாது. மாட்டுதான் அவன் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு ஆள் புடிச்சு கொடுக்கறவன். இவன் கன்னியாசாமியும் கிடையாது, புண்ணியாசாமியும் கிடையாது. டேய் எந்தர்ற, இந்த டோப்பா கழட்டு, தாடியை கழட்டு. நீ யாரும் காட்டு எல்லாருக்கு கழட்டிடுற.
அண்ணே நம்ம நடிப்பு ஓகேவாண்ணே? சூப்பரு. டேய் அந்த ஆள் அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுற டேய். ஓடு. ஏங்க பரிகாரத்துக்கு பேர்ல உங்களை நொண்டி அடிக்க சொல்றான். அப்பவே அவன் போலீஸ் சாமியார்னு உங்க புத்திக்கு தோண வேண்டாமா? நீ எல்லாம் எப்படி எத்தனை வருஷம் பிரசிடென்டா இருந்த? கொஞ்சம் கூட பகுத்தறிவே இல்லை உனக்கு இல்லையா? உனது மதுரை 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 மீனாட்சி அம்மா உன்னை காப்பாத்துவா. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பையனை போய் சாமியார்னு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன வேற 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு சீனி தாய் வீட்ல போய் பசும்பால் வாங்கிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாரு மாப்ள. யோ மாமோய், தேனி 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 உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி தேனி ஊருக்கு போலாம். நல்ல வேளை நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். என்னடி இழிப்பு! உடச்சிருவா பாத்துக்க. ஆ? எதுக்கு என்ன அடிச்சீங்க? என்ன நேசகரி அவனை கை வச்சுக்கிறான் அவங்க மேல. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானு. டேய், எல்லாம் உன்னாலதான்டா. அவனை விடுடா. எவனையோ சாமியார் மாதிரி நடிக்க வச்சு என்ன ஏமாத்துறது மட்டும் இல்லாம ஏன் மேலே கை வைக்கிறியா? ஏன் மேலே வைக்கிறியா? ஐயோ என்னங்க விடுங்க விடுங்க. அப்பா அப்பா ஐயோ அப்பா சொன்னாங்க விடுங்க. ஐயோ விடுங்க மாப்ள. நிறுத்துங்க. அப்பா ஐயோ மாப்ள விடுங்க. அப்பா அப்பா மாமா ஐயோ மாமா விடுங்க மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. ஐயோ மாமா விடுங்க 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 மாமா. அப்பா அப்பா அழகா ஏய் நிறுத்து. அப்பா அப்பா நீங்க ஓகே தானப்பா? அப்பா ஒன்னும் இல்லப்பா. அழகர், ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன வேணும்டவா பண்ண? அத்தை மேல கை வச்சாரு, கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதா பாரதி, அவ எனக்கு பொஞ்சாதி. அவளை அடிச்சா இவனுக்கு எதுக்கு வலிக்குது? யோ அவங்க என் அம்மா மாதிரின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவங்கள என் கண்ணு முன்னாடி அடிச்சா கோவம் வருதே எனக்கு. என்ன பண்ண சொல்ற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத பொம்பளைக்கு மேல கை வைக்காது. இப்ப என்ன திரும்பவும் சண்டை போட போறீங்களா? பாரதி அவன் இதுக்கு முன்னாடி என்னென்னவோ பண்ணிருக்கான். நான் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் அவனை நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம். அவனும் என்ன மன்னிச்சு விட்டுருக்கான். ஆனா எங்க அப்பாவை கத்தி எடுத்து கொல்ற அளவுக்கு போயிருக்கான். என்னால அதெல்லாம் சுத்தமா மன்னிக்க முடியாது. நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இனிமே அவன் தேவையே இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.